இப்போ இருக்கிற இளைஞர் சமுதாயத்துல வந்து அரசியலோட தாக்கம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு சின்ன விழிப்புணர்வு முகாம் மாதிரி சரிங்களா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் தலைவரான விஸ்வநாதன் அவர்கள் வந்து ஒரு சின்ன அவருக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் மாணவர்களுக்கும் இங்க வந்திருக்காங்க பெரியவர்களுக்கும் வணக்கம். இங்க இந்த மாணவர்கள் வந்து மனசுல வந்து மாணவர்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு, மக்களுடைய விழிப்புணர்வு, அந்த மக்கள் அரசியல் கட்சிகளும் எல்லாரும் வந்து இப்போ வந்து அதிக ஈடுபாடு இல்லை அதை பற்றி பேசுறது உங்களுடைய பவுண்டேஷன் இப்போ வந்து நம்முடைய சமுதாயம் வந்து பின்தங்கி கொண்டே இருக்குது. இந்த அரசியல் ரீதியாகவும் மற்ற இதெல்லாம் மாணவர்களாக நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த அரசியல் இது அந்த இதுவும் ஈடுபாடு கிடையாது. ஈடுபாடு இல்லாததுனால எல்லாரும் படிப்பு அந்தமாரி அந்த இதில் மேலும் என்ன படிக்கணும், இன்னும் மற்றபடி நீங்கள் என்ன போகணும் அந்த இதில் போனதுனால இந்த அரசியலுடைய இது அந்த இதில் வந்து யாரும் வந்து மாணவர்களும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறீங்க. இல்லைப்பா, அதாவது மார்க்கு மற்றும் அந்த குடும்பங்கள் சார்ந்த அந்த மேலும் மேலும் என்ன படிக்கலாம், ஆமா என்ன படிக்கலாம், நம்ம பிள்ளைங்களை எதிர்கொள்ளலாம், அப்படி அவங்களோட எதிர்காலத்தை தான் பாக்குறாங்களே. என்ன இது நடக்குது, விவசாயத்துல என்ன நடக்குது, மற்ற அரசியல் என்ன செய்யறாங்கன்னு யாரும் அதை பத்தி இப்போ அதனுடைய கவலையே யாரும் படுறதில்லை. அதுக்குதான் நீங்க இந்த மாணவர்கள் இதுதான் பாக்குறாங்களே, யாரும் எதிர்த்து இன்னும் அரசியல் என்ன செய்யறாங்க எதையும் கவனிக்கணும்ன்றது இது கிடையாது. என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுது நம்ம அதை தான் கவனிக்கணும், நம்மளுடைய படிப்பு என்ன ஆகுதுன்னு அதை தான் யோசிக்கிறாங்களே கண்டி. ஏன் நம்ம அதெல்லாம் போய் சேரணும் அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதான் இப்போதைய இப்போதான் இளைஞர்கள் அது போல இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த முகாமை வந்து ஆரம்பிச்சு மாணவர்கள் இந்த சிறப்பான அந்த இதை ஏற்படுத்தி மாணவர்கள் இனிமேல் வரப்போனா எல்லாரும் வந்து இந்த அரசியல் கட்சிகள் இன்னும் என்ன நடக்குது, எப்படி நடத்தலாம் அப்படின்ற போல ஒரு மாணவர்களை நீங்கள் சிந்திச்சு எந்த கட்சி நல்லா செயல்படுது, மக்களுக்கு என்ன உதவி பண்ணுறாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து எல்லாரும் அந்த அந்த ஈடுபாடுல போகணும் உண்மையில் அப்படின்றத நாங்கள் கேட்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து 2வது இடத்துல இருக்குது. மற்ற அரசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஆகிப்போச்சு. இப்போ மேலும் மேலும் சின்ன கட்சிகள்லாம் இதில் இது போல போகிறதுனால என்ன ஆகுது, சின்ன கட்சிகள் இப்போ வளர்றாங்களா அவங்க எல்லாம் வந்து இப்போ வந்துட்டு இதை வந்து சிந்திச்சு நம்ம வந்து எந்த கட்சி வந்து நல்லா இது பண்ணா எந்த மக்களுக்கு என்ன உதவி பண்ணுவாங்க, எந்த கட்சி வந்தா அப்படின்ற மாதிரி கேட்கணும். எல்லாரும் நம்மளுக்கு என்னன்னு போறதுனால அதை வந்து என்ன கவனிப்பு கிடையாம இருக்கு போகுது. யாரு நல்லது செய்யறாங்க, எது கெட்டது செய்யறாங்க, யாரு தான் நல்லவங்க, அரசியல யாருக்கு தான் ஓட்டு போறதேன்றது தெரியாத அளவுக்கு வந்து இருக்குது. இப்ப எல்லா விதத்திலுமே குறைஞ்சி போச்சு, மக்களுக்கு பயன் வந்து எல்லாமே யாரு என்னன்றது அதை கவனிப்பே கிடையாது. யாரும் எப்படியே போறாங்க, நம்ம வேலை வந்து நிறுத்தி அப்படி போகணும், ஏதாவது ஒரு நாளைக்கு வேலைக்கு கூப்பிடுறாங்களா அதை போறோமா, நம்ம பிள்ளைங்களை காப்போம், அப்படிதான் போகும். தண்டி காலகட்டம் அரசியல்ல போகணும், இவங்க அரசியல் இதெல்லாம் செய்வாங்க, யாரு நல்லது செய்யறாங்க யாரு கெட்டது செய்யறாங்கன்றது இது கிடையாது. அன்னைக்கு 10 ரூபா கொடுக்குறாங்களா ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துடுமா, அவ்வளவுதான் பிரச்சனையே. நீ குடுக்குறியா உனக்கு 10 ரூபா ஓட்டு போனா நம்ம 4 பேருக்கு 4 ஓட்டு போட்டு போயிடு, அப்படிதான் போகுது. யாரு நல்லவங்க கெட்டவங்க கிடையாது. அதால நீங்க என்ன பண்ணணும், சிந்திக்கணும், எது என்ன எது நல்லது எது கெட்டது எது வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற போல நீங்க சிந்திச்சு அந்த நம்மளுடைய சமுதாயத்துல நல்ல இன்னும் நல்ல அரசியல்வாதிகள் நல்ல இளைஞர்களா வந்தா நல்லா இருக்குன்றத நம்ம கேட்குறோம். அதனால என்ன பண்ணணும், அரசியல் வந்து நல்லபடியா இன்னும் நல்லா மக்களுக்கு உதவி பண்ணணும் போகணுன்றத மேலும் மேலும் வளரணும், இந்தியா அந்த மக்கள் உலகம் வளரணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம என்ன செய்யணும், நல்ல ஒரு தலைவர்களை உருவாக்கணும், நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு இது ப்ரோக்ராம். அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாணவர்கள் ஆகிட்டீங்க, உங்கள் கையில் தான் இந்த வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே இருக்குது. அதனால் வந்து சிந்திச்சு நீங்கள் செயல்பட வேண்டியதை நாங்கள் கேட்டுக்கிறோம். இப்போ வந்து நீங்க சொல்லுங்க. இல்லம்மா அதபடி அரசியலை பத்தி எல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இப்பத்தி காலகட்டத்துல என்ன பிள்ளைங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க, எதிர்காலம் எப்படி ஆகுது, அரசியல் யாரு நல்லவங்க கெட்டவங்க நம்மளுக்கு தெரியறது இல்ல.
இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா வளர்ச்சி வரணும். பிள்ளைங்களுக்கு எல்லாருமே இப்போ வளர்ற பிள்ளைங்க யாரு சிந்திச்சு யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு அதை பார்க்கணும். யாரு நல்லா வந்தா இதுல வாய்ப்பு அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்து சிந்திச்சு அந்த யோசனை பண்ணி ஓட்டு போடுறதுக்கு தான் அதுதான் செய்யணும். கேட்டு அரசியலை பத்தி பழையபடி எப்படி இருந்தாங்க அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காலம் இவங்க இருந்தா நல்லது, எம்ஜிஆர் இருந்தா நல்லது, ஜெயலலிதா இருந்தா நல்லது இல்லை அப்படின்றத அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. யார் வந்தாங்க, சோனியா காந்தி வந்துட்டாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு மட்டும் இருந்தவங்க இதெல்லாம் வந்தா என்னாரு வந்தா நல்லா இருக்கும். இப்ப இருக்கிறவங்க யாரு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி என்ன தான் சொல்றீங்க? ஆடு வாயில காசு கொடுத்தா அதான் போதும். எங்க இழுக்கடிக்கிறாங்க. எங்களால முடியல போறதுக்கு. அப்புறம் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு அனுப்புறீங்க, தபால் ஆஃபீஸுக்கு அனுப்புறீங்க, வர முடியல. இந்த மாதிரி ஆசை செய்யறாங்க. அது இன்னும் நான் செஞ்சு நான் போக போறேன். என்ன போய் உங்களை கேட்கறது சொல்லி பார்ப்போம். என்ன மாதிரி இருந்ததுன்னா அது சொல்லுவோம். இங்க வச்சு அந்த கருத்தை சொன்னாங்க. தன்னோட வருமானத்தை மட்டும்தான் பண்றாங்க. பொதுமக்களுக்காக எதையும் பண்றது இல்ல. நம்ம நல்லா இருந்தா போதும், நம்ம குடும்ப மக்கள் நல்லா இருந்தா போதும், நம்மளை சுத்தி இருக்கவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும், மத்தவங்க யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. இதை இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு எல்லாம் தட்டி போகுதுமா. புதுசா வரவங்களும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அதனால புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு பயப்படுறாங்க. எல்லா அரசியல்வாதும் திருந்திட்டாங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையே வராது. யாரும் புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால அரசியல்வாதினாலே பயப்படுறாங்க மக்கள்லாம். அதான் இப்ப இருக்க பிரச்சனையே. மக்களுக்கெல்லாம் துணிஞ்சு அவங்க எதனா ஒரு ஹெல்ப் பண்ணாக்கா அது ஒரு நல்லது. பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள்லாம் இலவசமா கொடுத்தாக்கா எதை வேணாலும் வாங்கிப்பாங்கன்றதுக்காக இந்த இதை ஒரு எப்படி சொல்றது வியாபாரமா பாத்துட்டாங்க. எல்லாத்தையுமே நம்ம காசு கொடுத்தாக்கா நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாததுனால நம்ம காசு கொடுத்தா எதை வேணாலும் நடத்திடலாம், நம்ம நாட்டையே ஆளலான்ற ஒரு நினைப்பு இங்க இருக்க அரசியல்வாதிக்கு. நம்ம மக்கள்லாம் இப்ப நம்ம ஜெனரேஷன்ல படிக்கிறதுனால இதுக்கப்புறம் நிக்கிறவங்க எல்லாம் இந்த படிப்பை வச்சுதான் எல்லாமே பார்ப்பாங்க. இவங்களை பத்தி தெரியும், இவங்க இப்படி இருப்பாங்க அவங்க அப்படி இருப்பாங்கன்றதுனால தெரிஞ்சதுனால நம்ம காலகட்டத்துல அரசியல் எல்லாம் ஒழுங்கா நடக்கும். இப்ப இருக்கவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அதனால இப்ப அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதான் எங்களுக்கு தேவை. அவன் தாலி கட்டினா ஐயோ